எதுன்னு நாங்கள் இன்னும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாடுறேன். கண்ணாலே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீரவே என்னவோ. கொஸ்டின்ஸ் ஏதாவது? மேடம் 3 hours தான் பிளான் பண்ணியிருக்கோம். 26 to 28 songs. 28 வரைக்கும் 26 to 28 சாங்ஸ். அது எவ்வளோ நேரம் போகுது அப்படி. சித்ரா மேடம், நீங்க 25,000 பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டா வந்து இந்த ஒவ்வொரு பூக்களே பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளவு பேசப்படுது. அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க. எவ்வளவு பேர் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு ரொம்ப அது வந்து என்கரேஜா வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம எனக்கும் ஒரு சில கச்சேரிகளில் போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர், நிறைய இல்லை, 2-3 பேர். ஸோ ரொம்ப சந்தோஷம்தான். அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. விஜய் சார் எழுதினது, பரத்வாஜ் சார் இசையமைத்தது, நான் என்னோட குரல் கொடுத்தேன், அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன். ஆனால் அது நிறைய பேரோட மனசில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க. அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2-3 லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க. அப்படிதான் அந்த பாடல் வெளிவந்தது. இல்லை என்னோட சேர்ந்து 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு, சத்யபிரகாஷ் இருக்காரு, திஷா பிரகாஷ்ன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக புது பாடகி ரொம்ப அருமையாக பாடும், அவங்களும் கலந்துக்கிறாங்க. ரூபா ரேவதின்னு ஒரு சிங்கர், அவங்க பாடுவாங்க, அதோட வயலினும் வாசிப்பாங்க. நாங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். 3 மணி நேரம் எல்லாம் பாட முடியாது மேடம். இந்த 20,000 பாட்டுல இருந்து இந்த 26-28 பாட்டை நீங்க செலக்ட் பண்றீங்களா, இவங்க எல்லாம் செலக்ட் பண்றாங்களா, இல்ல ரசிகர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்களா? நாங்க எல்லாரும் ஒரு டீமா உட்காந்து தான் செலக்ட் பண்ண போறோம். பாப்புலரான சாங்ஸ் ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்கவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் நாங்க செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு 20,000 பாட்டும் பிடிக்கும். லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். மேடம், நீங்க அறிமுகமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல? இப்போ ஆரம்பிச்சு பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன? அப்படின்னு இல்லை, நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி வெளியே பெருசா அந்த கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணலை. நான் மலையாளத்துல நிறைய கச்சேரிகள் பண்றேன், தமிழ்ல கூட பண்ணியிருக்கேன். ஆனா இவங்க செய்யற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேல்ல ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் கொஞ்சம் ஆர்டினரியா தான் போயிட்டு இருக்கேன். மேடம், லைக் கான்செப்ட்ல நம்ம ஏஆர் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா? இன்வைட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம். அவங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவாரு, அவர் ஏதாவது சொன்னாருன்னா உங்களோட பதில் என்ன? இந்த 28 சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கி தான் பண்ணிருக்கு. ஸோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சித்ராமா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து அந்த டிராயிங் ஒண்ணு காமிச்சீங்க. அந்த டிராயிங் வந்து இப்பதான் வந்து சொல்றீங்க அனுமதி வாங்கியிருக்கு. உங்களோட டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும், டிராயிங்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கிருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க. சென்ட்ரல்ல இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு? எந்த பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது? ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவே பூச்சுடுவா படத்துக்காக. அதோட மலையாளம் வெர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி, ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி. அதில் வந்து நான் பாடியிருந்தேன். நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரடக்ஷன், நானும் அப்போதான்
கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட. அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது, சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், சென்னையில் கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஃபாசில் சார் தான் எனக்கு சொன்னார், நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்க, அவர் செக் பண்ணால் முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு. ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிதான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணியின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறார் ராஜா சார்கிட்ட. அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள், ஆனால் புவை பூச்சரவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கு ஏற்ற பூவிதுங்கிற பாடல் பாட வச்சார். இன்னொன்று, ஆக்சுவலாக நீங்கள் இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினது, நிறைய பேர் ரசித்தது. ஸோ ஆனால் இளையராஜா சாரை வந்து இங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்போ நடிக்கிறாரு, அவர் வந்து அவன் இவன் சொல்லியிருக்காரு. இது இல்ல, அண்ணா, அண்ணா, பாடகர் இல்ல, ஒரு மத்தியில நிமிஷம். யாருமே பாலா, வந்து பாலா, கண்டனம் தெரிவிக்கல. பாலா, ஒரு நிமிஷம். பாலா, இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இவரு கேட்டாரு, நம்ம வெற்றி சொன்னாரு, இவ்வளவு வருஷம் ஜேர்னில ஏன் கச்சேரி பண்ணலன்னாங்க. அந்தந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளவு மீடியா முன்னாடியும் இவ்வளவு ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது. நம்ம தனியா அவங்க ரூம்ல இருக்கும் போதோ இது கேட்டுக்கலாம். இல்ல, கொஞ்சம் அவங்களுடைய request இல்ல, குருநாதர் இல்லம்மா, நம்ம கேட்கலாம்ல. கரெக்டுமா, அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி. இது வந்து இவங்கன்னு இல்ல, இந்த கேள்வி நீங்க வேற யாருக்காக வேணா கூட கேட்கலாம். ஆனா கேள்வி கேட்கக்கூடாத இடம் இது இல்ல, அதனால தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம். எங்களின் வரப்பேற்று வந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார் மேடம் 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 இப்போ நீங்கள் 20,000 சாங்ஸ் பாடியிருக்கீங்க, ஆனால் அந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது? ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க, என்னை விட அந்த வேற யாராவது பெரிய ஆர்டிஸ்ட் சம்திங் பாடியிருப்பாங்க, அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி மிஸ் ஆன சாங்ஸ் இருக்கு. அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு ராஜா சார் ரெக்கார்டிங் கூட ஒரு சம்டைம்ஸ் இருக்கலாம், ஏஆர் ரஹ்மான் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும்போது நான் ஊர்ல இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆயிடும். அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இல்லை, அது வேற யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும். அது என்ன அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆயிருக்கு. ராஜா சாரோடதும் மிஸ் ஆயிருக்கு, ஏஆர் ரஹ்மான் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் டிராவல் பண்ற டைம்ல வர ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு. எனக்கு இந்த உருவத்துல டான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? மேடம் வாழ்த்துக்கள். முதல்ல இந்த 28 சாங்ல நீங்க பாடினது மட்டும்தானா இல்ல மத்த சிங்கர்ஸ் பாடினது இருக்க போதா? நான் பாடின சாங்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க கேட்டு வளர்ந்ததெல்லாம் எஸ்பிபி சித்ரா, மனோஜ் சித்ரா இப்படி கேட்டு தான் நாங்கள் வானொலியில் வளர்ந்துருக்கோம். இப்போ எஸ்பிபி சார் பாடின சாங்ஸும் மனோ பாடின சாங்ஸ் இதில் இருக்குமா? அதெல்லாம் யார் இருக்கும் கண்டிப்பா. ரெண்டு மேல் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மாத்தி மாத்தி பாடுவாங்க. மேடம், உங்களை சின்ன குயில் சித்ரா தான் கூப்பிடுவாங்க. நீங்க 47 வருஷமா பாடுறீங்க, 25,000 பாட்டு, 6 நேஷனல் அவார்டு. இப்ப பெரிய குயிலா இருப்பீங்க. இன்னைக்கு சைஸ்ல தான் பெரிய இல்ல ஆதரவு இல்ல. இப்போ உள்ள பாடகையில சின்ன குயில்னு ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாடகைகள் யாரு சொல்லுவீங்க? ஒரு 2-3 பேரா சொல்லுங்க. ஐயோ, நிறைய இப்ப அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல், ஸ்வேதா, சின்மயி, சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க. ரொம்ப டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பாடல் கேட்கும் போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகா பாடுறாங்களே அப்படின்னு தோணும். 1-2 பேர் எடுத்து சொல்றது கஷ்டம்தான், ஆனா இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ். சித்ரமா, உங்க சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு, அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி. அதே போல சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்றாங்க. அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா? நீங்க கேட்டீங்களா? இல்ல வைரமுத்து சார் தானே எழுதினாரு. அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டு தான் முதல்ல வெளியில வந்தது, அதனாலதான் என்ன சின்ன குயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரே நிமிஷம் பாலாஜி, ஒரு நிமிஷம் மைக்ல பேசு. சித்ரா மேம் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடிருக்கீங்க, எஸ்பெஷலி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, அசாமி, ஒரியா, குஜராத்தி, போஜ்பூரி, ஹரியான்வித்துலுன்னு மிஸ் பண்ண லாங்குவேஜ் எது? நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடாம விட்டுட்டோம், ஏன்னா இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லாமே பாடிருக்கீங்க. பஞ்சாபியும் பாடியிருக்கேன். ஆமா, எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிட்டீங்க? குஜராத்தி பாடலன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு கேள்வி, நீங்க எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமா இருக்கும், அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க. என்ன லாங்குவேஜ்ல எழுதி பாடுவீங்க ஜென்ரலா? நான் இப்போ எனக்கு தமிழை எழுத படிக்க தெரியும், தெலுங்கு நான் எழுதி படிப்பேன், ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்டாக ஹிந்தி கற்றுக்கணும் எல்லாரும், அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும்.
பேசதான் வராது. என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்துல தான் எழுதுறேன்னா எனக்கு இன்னும் மோர் ஈஸியர். அதனால ஒரு ஃபைனல் கொஸ்டின், நீங்க பாட ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா ரித்தம் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க. மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க. இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டமில் நீங்கள் தனியாக பாடுறீங்க, வயலின் தனியாக எடுக்கிறாங்க, கிட்டார் தனியாக எடுக்கிறாங்க, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரிஸ் தனியாக எடுக்கிறாங்க. அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ பாடும்போது இருந்த அந்த ஒரு உயிர் கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான். அது வந்து அப்போல்லாம் ஒரு குடும்பமா எல்லாரும் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. நான் சின்ன பொண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ், அந்த மாதிரி மிருதம் வாசிக்கிறவங்க, சீனா குட்டி சார், அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாம் ஏதாவது. அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடைச்சிட்டு இருந்தது. முதல்ல லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமா இருந்த எல்லாரும் இப்ப பிரிஞ்சு போன மாதிரி, இப்ப யார் யார் இருக்காங்க, யாராரு உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அதுல ஒரு பெரிய ஒரு சங்கடம் எனக்கு உண்டு. ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க. கூட யாரு மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணல, இனிமே தான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே எப்படி ஒரு தனிமையிலே ஆயிப்போச்சு. ஜானகி அம்மா பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. சேர்ந்து நிறைய பாடல் பாடிருப்பீங்க, ஃபீமேல் டுவேட்லாம். ஜானகி அம்மாவோட நிறைய சேர்ந்து பாடல, 2-3 சாங், மேபி ஒரு 5-6 சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடியிருப்பேன். ஆனா என்னோட வாழ்க்கையில என்னோட கரியர்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து கேட்டு வளர்ந்தது சுஷீலம்மா, ஜானகி அம்மா, வாணி அம்மா, ஜமுனா ராணி அம்மா, ஜிக்கி அம்மா, அவங்களோட பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்தேன். ஆனா ஜானகி அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட். அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்பயும் அணைச்சிப்பாங்க. அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க. யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் எல்லாம். அவங்க வீட்டுக்கு போனா அவங்களே பிசைஞ்சு அவங்க கையால ஊட்டி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால அவங்களுக்கு எப்பவுமே என்னோட மானசீக குருவா என்னோட மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.